வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியின் லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தின் பலன் பெறும் 3 ராசி மக்களுக்கு மகத்தான வெற்றி காத்திருக்கிறது வரும் நாட்களில். அதை பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2024 அன்று மதியம் 1:42 நேரத்திற்கு சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். பின்னர் அக்டோபர் 10 அன்று புதனும் அதே ராசிக்குள் நுழைகிறார். இந்த வரிசையில் 10 அக்டோபர் 2024 அன்று துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும் இணைகிறார்கள். அக்டோபர் 13 அன்று சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுவதால் இந்த இணைவு நீண்ட காலம் நீடிக்காது. இருப்பினும் துலாம் ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்திருப்பது லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குகிறது. இந்த யோகத்தில் பலன் பெறும் அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். துலாம். லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் துலாம் ராசியின் லக்ன வீட்டில் உருவாகிறது மற்றும் இந்த காலம் ராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று தெரிகிறது. இந்த காலகட்டத்தில் இவரின் ஆளுமை மேம்படும் மற்றும் திருமணமானவர்களின் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் உருவாகி நலமாக வாழ்வார்கள். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கும். இதனால் தங்களின் உறவு மேம்படும். துலாம் ராசி மக்கள் இந்த ராஜயோகத்தால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க மாட்டார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறுவார்கள். இவர்களின் சம்பள உயர்வு மற்றும் பணியிடத்தில் பதவி உயர்வுகளை இவர்கள் எதிர்பார்க்கலாம் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. இந்த காலகட்டத்தில் உங்கள் புகழ் அதிகரித்து சமூகத்தில் அதிக மரியாதையையும் கௌரவத்தையும் துலாம் ராசிகள் பெறுவார்கள் என்று நம்பலாம். மகரம். லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தால் மகர ராசியின் கர்ம வீட்டில் உருவாகிறது மற்றும் இந்த காலம் இந்த ராசி மக்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தருவதாக நிரூபிக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நீங்கள் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கும் மகர ராசி மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் முன்னேற்றம் காண்பார்கள். மகர ராசி தொழிலதிபர்கள், வணிக மக்கள், வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் மற்றும் இந்த நேரத்தில் பெரிய லாபம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளன. மகர ராசி மக்களின் கடின உழைப்பு அவர்களின் வேலை செய்யும் பணியிடத்தில் உயர் பதிவுகளுக்கு இட்டுச் செல்லும். மேலும் இவர்களின் முயற்சிகளில் வரும் வெற்றியாகவும் முதலாளிகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இவர்களுக்கு வேறு நல்ல வேலை வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கிடைக்கலாம். வணிகர்கள் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்தி பற்றி மகர ராசி மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது. அடுத்து கும்பம். லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் கும்பராசியின் 9ஆம் வீட்டில் உருவாகிறது மற்றும் இந்த யோகத்தால் இந்த ராசி மக்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும் என்று நிரூபிக்கப்படுகிறது. கும்பராசி மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் நீங்கள் செய்யும் தொழில்துறையிலும் நிறைய முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களின் வாழ்க்கையில் முன்னேற உதவும் சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் பெற்று வளமாக வாழ்வீர்கள். உத்தியோகம் சம்பந்தமாக நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பல்வேறு வேலைகள் உங்கள் கதவை தட்டும். அதில் உங்கள் இஷ்டத்திற்கு நிறைவேறும் தன்மையில் இருக்கிறது. வெளியூர் மற்றும் வெளி மாநிலம் செல்லும் பயணம் செல்ல வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமில்லாமல் எந்த ஒரு மதம் அல்லது சுப நிகழ்ச்சிகளும் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும். ஆக இந்த 3 ராசி மக்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகத்தால் நல்லதொரு பலன் பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதகன்யாபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.